இன்னைக்கு காங்கிரஸுக்கு இந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சிருக்க ஒரே கட்சி திமுக தான். மற்ற கட்சிகள்லாம் இவங்களை மதிக்கிறதே சொல்லலாம். அப்ப மதிக்கிறாங்கன்னு சொல்லும் போது இவங்க தான் இங்க பெரிய பார்ட்னர். சொல்ல போனா இங்க இத்தனை சீட்டு கொடுத்து காங்கிரஸ் ஜெயிக்க வைக்கலன்னா அவங்க காங்கிரஸ் என்ன ஆயிருக்கும்? போன தேர்தலையும் அப்படித்தானே வந்து காங்கிரஸ் ஜெயிக்க வச்சாங்க. அதனால அவங்கள இறங்கி வந்திருக்கணும். இவங்க தான் ஒரு குழு போட்டாங்களா, அது என்ன பேர் சொன்னீங்களே, ஷோடங்கர், அவர் அமிச்சிட்டாங்கல்ல. செல்வ பெருந்தகை ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு சொல்றாரு, ஏதோ குழுவை போட்டீங்கல்ல. அப்புறம் எதுக்கு குழு போறீங்க? குழுவையும் பார்க்க மாட்டீங்க, மாநில தலைமையும் பார்க்க மாட்டீங்க, அகில இந்திய தலைமையும் பார்க்க மாட்டீங்க. நேரா ராகுல் காந்தி தான் பார்ப்பீங்கன்னா, ராகுல் காந்தி அவ்வளோ பெரிய சந்தானம் மாதிரி நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. எந்த மாநிலத்துல ஒரு கூட்டணியை வந்து அவரால கூட்டணிகள் நாசமா போயிருக்கு. பீகார்ல அப்படிதான் நடந்தது. தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணியை பத்தி சொல்லாம தேஜஸ்வி யாதவ் வந்து நீங்க வந்து சீஃப் மினிஸ்டரியல் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னா அதெல்லாம் முடியாதுன்னு கடைசி வரைக்கும் இழுத்தடிச்சு ஏகப்பட்ட இடங்கள்ல ரெபல் கேண்டிடேட் வந்து அவங்க திருப்பி புலம்புகிறாங்க. போன தேர்தலும் போதும் அதான் சொன்னாங்க, காங்கிரஸ் இவ்வளவு சீட்டு கொடுத்ததுனாலதான் நாங்க தோத்து போட்டோம். ஆக்சுவலா அது ஒரு ஃபேக்ட்.